வெல்கம் டு பிஎஸ்டி சயின்ஸ். சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு அலகு 1 அளவீடுகள். அளவீடுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நிறை பத்தி பார்க்க போறோம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். சோ மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொன்னோம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். இது கிகி என்று குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை. நிறை மேல செயல்படக்கூடிய இந்த புவியீர்ப்பு விசை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எடை அப்படின்னு சொல்றோம். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அந்த நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாகவே இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல, சோ நிலவுடைய ஈர்ப்பு விசை வந்து புவியோட ஈர்ப்பு விசையை போல 6ல் ஒரு பங்கு இருப்பதால் நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவா இருக்கும். பூமியில் இருக்கிறதை விட 6 மடங்கு குறைவா இருக்கும். ஒரு கையில் ஒரு தாளையும் மறு கையில் ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டா நமக்கு எது வந்து அதிகமா வெயிட்டா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தகத்தை தாங்கிறதுக்கு நமக்கு அதிகமா வளம் வேணும் இல்லைங்களா? சோ தாளை விட புத்தகத்தின் மேல் அதிக இழுவிசை இருக்கும். நமது கை தாளை விட புத்தகத்தை தாங்குவதற்கு அதிக விசையை ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமா தேவைப்படும், விசையை கொடுக்கும். சோ உன்னுடைய நிறை என்ன? நீ அதை கிராமில் அளவிட்டால் நமக்கு நம்மளுடைய நிறைய பாத்தீங்கன்னா கிலோகிராம்ல சொன்னா கம்மியா தெரியும், கிராம்ல சொன்னா ரொம்ப அதிகமான அளவுல நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ மிகப்பெரிய அளவினால் ஆன எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் என்ற அளவில் அளவிடலாம். 1000 மில்லிகிராம் வந்து 1 கிராம் அப்படின்னு சொல்றோம். 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம். 1000 கிலோகிராம் அப்படின்றது 1 டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? பொருளின் நிலையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையினை நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. தெரிந்ததை வந்து தெரியாதோடு நம்ம ஒப்பிடுறோம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் இங்க வச்சுட்டு 50 கிராமோ 100 கிராமோ ஒரு எடைக்கல்ல வச்சுட்டு ஒரு பொருளை வந்து நம்ம அளவுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இதை நம்ம தேங்காய் ஓடு வச்சு ஈஸியா நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது மின்னணு தராசு. இங்க எல்லாம் இப்ப நம்ம எந்த பொது தராசே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயுமே மின்னணு தராசு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஈவன் மளிகை கடையில கூட இதான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு கருவி பயன்படுகிறது. ஆய்வகங்களில் பல சோதனைகள் செய்வதற்காக பொதுவாக மின்னணு தராசை பயன்படுத்தி வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிட்டனர். மேலும் மின்னணு தராசினை கொண்டு உணவு, மளிகை பொருள் மற்றும் ஆபரணங்கள் அதோட எடையை கூட நம்ம கணக்கிடலாம். ஓகேங்களா? காலம் இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பருவகாலம் மாறுகிறது, நேரம் மாறுபடுகிறது நமக்கு தெரியும். இதை எப்ப அந்த காலத்துல எப்படி வந்து காலத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மணல் கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க, சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? கடிகாரத்தை பார்த்து நமக்கு தெரியும். நமக்கு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கூட இப்ப தெரியும். ஏன்னா எல்லாருமே செல்போன் யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைக்கு நேரம் பார்க்க நல்லாவே தெரியும். உன்னுடன் படிக்கும் 4 அல்லது 5 நண்பர்களிடையே ஒரு ஓட்டப்பந்தயத்தை நடத்த சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்க, எவ்வளவு நேரத்தை வந்து கடந்திருக்காங்க அப்படின்றத நம்மளோட நாடி துடிப்பை பயன்படுத்தியோ இல்லாட்டி 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணியும் நம்ம வந்து கணக்கிடலாம் அப்படின்னு. சோ யார் வேகமா ஓடி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. முற்காலத்தில் ஃபர்ஸ்ட் வந்து சூரிய கடிகாரம், மணல் கடிகாரம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் வந்து நேரத்தை கணக்கிட்டாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குச்சியில நட்டு அந்த குச்சியோட நிழல் விழற இடத்துக்கு குச்சியோட நிழல் வந்து எந்த சைடு விழுகுது, லெஃப்ட் சைடா ரைட் சைடா, நேரா தெரியுதா அப்படின்றது பொறுத்துதான் நேரத்தை வந்து சொன்னாங்க. அந்த காலத்துல வச்சாங்க. நேரத்தை இதெல்லாமே நேரத்தை வந்து தோராயமா கணக்கிடதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை பயன்படுத்துவதற்கு அதாவது ஒரு வண்டி எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு அப்படின்றது சொல்றதுதான் ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அளவுகள் அல்லது திட்ட அளவுகள் 1770 வந்து பிரெஞ்சு நாட்டுடன் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை விட
இப்ப பாத்தீங்கன்னா நீளத்தை அளவிட பயன்படுத்தும் அளவுகோல் 11ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் இப்போ 11ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம். பிரான்ஸ் நாட்டுல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியமான உலோக கலவையான படித்தர மீட்டர் கம்பி வந்து வச்சிருக்காங்க. பாரிஸ்ல வச்சிருக்காங்க. இந்த மீட்டர் கம்பியோட நகல் நம்மளோட ஜெராக்ஸி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து டெல்லியில வந்து இயற்பியல் ஆய்வகத்தில் வச்சிருக்காங்க. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான ஒரு உலோக தண்டுடைய நிறை தான் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இந்த இதெல்லாமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.